ஹலோ காய்ஸ், வெல்கம் டு புரா ஹிப்ரிக்ஸ். ஓகே, நான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, தொலைதொடர்பு அதாவது இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா டைம் கிடைக்க மாட்டேங்குது, ஓகேவா? ஸோ கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கிறதுனால என்னாலையும் ரெக்கார்ட் பண்ண முடியல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஆனால் நான் எனக்கு இருக்கிற டைம் வச்சு நான் கண்டிப்பாக ஒன் ஷாட்ஸு இல்லைன்னா எஃப்எஃப் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன், ஓகேவா? அப்புறம் இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? வாங்க நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கொஞ்சம் சப்பி கேர்ளு, ஓகேவா? ஜங்குக்கு உங்கள் மாமா, பட் உங்களுக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஜங்குக்கை சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. ஜங்குக்கு அதுக்கப்புறம் அவன் ஒர்க் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லேயே அவன் அப்படியே இருந்திருப்பான். ஸோ உங்கள் வீட்டுக்கும் வரதும் கம்மியாக இருக்கும், ஓகேவா? அப்புறம் நீங்கள் 18 இயர்ஸ் ஓல்டு, ஜங்குக்கை 30 இயர்ஸ் ஓல்டு. இந்த இன்ட்ரடக்ஷனே போதும். இப்போ வாங்க நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் உங்களோட காலேஜோட ஃபர்ஸ்ட் டே. நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே பரபரப்பாக ரெடி ஆகி, அப்பா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேவை என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, ஏன் அந்த ப்ரொஃபஸர் கிட்டேயும் திட்டு வாங்கக்கூடாது. எப்போ பாரு நமக்கு எல்லார்கிட்டையும் திட்டு வாங்க தான் நமக்கு வேலையே. இன்றைக்கி வர ஃபர்ஸ்ட் டே வர எவ்வளோலாம் ரேகிங் பண்ணுவாங்கன்னு தெரில. ஷோ டென்ஷனாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. உங்கள் மம்மி வயன் அச்சோ என் குழந்தை எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு அப்படின்றாங்க. நீங்கள் மா நீ வேறம்மா போம்மா, நான் இப்போ அழகாக ரெடி ஆனதுலாம் எனக்கு பரவாயில்ல, நான் அங்கே போனால் யாராவது ரேகிங் பண்ணுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி அப்படி மட்டும் யாராவது பண்ணாங்கன்னா சொல்லு, நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்றாங்க. நீங்களும் சரி போவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் காலேஜுக்கு கேட் கிட்டே நிற்கிறீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. ஷோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, போகலாமா வேணாமா இல்லை இப்படியே ஓடிடலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நிற்கிறீங்க. என்னவோ ஏதோ போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு போகிறீங்க. அங்கே எல்லாருமே உங்களை எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டீஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்க செம்ம காண்டாகுது. நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்து ஒரு முறை தான் முறைக்கிறீங்க. அவங்க ஐயோ இந்த பொண்ணு முறைக்கிட்டா மிதர்றா, அவள் அடித்தானா நம்மளால் தாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாம் சிரிக்கிறாங்க. நீங்கள் சி என்ன ஜென்மங்களோ அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் கிளாஸ் ரூமுக்கு போயிடுறீங்க. நீங்கள் தனியாக உட்காந்துருக்கீங்க பெஞ்சில். இன்னும் டைம் இருக்கும் போலே, போர் அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடைக்க மாட்டாங்க போல் நம்மளுக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்கார்றா. நீங்கள் நமக்குள்ள ஃப்ரெண்டாகவும் மாட்டான், நம்மளும் அமைதியாக இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. அந்த பொண்ணு ஹாய் அப்படின்றா. நீங்கள் ஹாய், என் நேம் சஞ்சா அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல, நீங்கள் ஒயன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஏன் இன்னைக்கு நீ ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீலாக இருக்கான்னு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் எனக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வர வைக்கிறதே நீங்கள் தானடி அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு ஆமாம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே இல்லை, ஸோ அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. இல்லை ஃப்ரெண்டாகலாமான்னு நினச்சேன் சஞ்சா சொல்ல. நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக வரதுலாம் பிரச்சனை கிடையாது, உன்னால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராதில்ல அப்படி மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே சஞ்சா ஒரு மாதிரி ஷாக்கை பார்த்துட்டு ஏன் அப்படி கேட்குற, இல்லை நான் ஜப்பியாக இருக்கேன் அதுவே எல்லாேருக்கும் பெரிய மைனஸு, இல்லை எப்படி என் கூட ஃப்ரெண்டாக ஒன்றுலாம் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே அவள் அப்படி இல்லை எனக்கு நீ இப்படி ஜப்பியாக இருக்கிறது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீ ஜப்பியாக இருந்தாலும் க்யூட்டாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சஞ்சா சொல்கிறா. நீங்கள் போதும் எவ்வளோ உருட்டெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. உடனே அவள் ஏய் வயன், நீ ஃபர்ஸ்ட் டேன்றதுனால உன்னை எல்லோரும் ரேகிங் பண்ணியிருப்பாங்கன்றதுனால நீ என்கிட்ட இப்படி பேசுகிற, நான் அப்போல்லாம் கிடையாது. எனக்கெலாம் இந்த லுக் வைஸ் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது அதெல்லாம் இல்லை, எனக்கு நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன்னா இரு, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சஞ்சா சொல்ல. நீங்கள் அவளை பார்க்கவும் ஒரு மாதிரி நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்குது. நீங்களும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கை கொடுக்குறீங்க. உடனே சஞ்சா
பாரு நீ தான் என் கூட ஃபஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க, ஸோ லாஸ்ட் வரையும் நீ என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சஞ்சா சொல்கிறா. நீங்கள் வந்து நானாக இருப்பேன், நீ இருப்பியான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவள் வந்து அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீல்லேருந்து வெளியில் வாடி, நீ பார்க்க எவ்வளோ ஜப்பியாக க்யூட்டாக இருக்குது தெரியுமா அவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து அடி போடி, நீ வேறு ஸ்கூலில் வந்து அவ்வளோ ரேகிங் பண்ணது பத்தாதுன்னு இங்கே காலேஜுக்கார வந்துட்டேன், அதனால தான் பயந்து ஓடி வந்து கிளாஸில் உட்காந்துருக்கேன் தெரியலையா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்ல. உடனே சஞ்சா வந்து ஐயோ கண் இல்லாதவனுக்கு தான் நீ குண்டாக இருக்கேன்னு மைனஸாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து ஐயோ போடி, நான் வேறு மனசு உடஞ்சு போயிருக்கு, நீ வேறு இது கடுப்பை கிளப்பிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவளை சிரிச்சிட்டு அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆகிட்டீங்க சஞ்சாவோட. சஞ்சா வந்து ஏய் வயன் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு நீங்கள் வந்து என்ன இன்னைக்கு நான் ஒரு ப்ரொஃபஸர் பார்த்தேன்டி, அவர் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தார் அதே மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து ப்ரொஃபஸரில் ஹேண்ட்ஸமாக இருக்கிறது கேள்விப்படுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாருமே எங்கள் கசின் சைடு கூட தாண்டி சொல்லுவாங்க, ப்ரொஃபஸரை போட்டு அப்படி கழுவி ஊற்றுவாங்க, நீ என்னடானா அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்ல. இங்கே சஞ்சா வந்து நிச்சயமாலேடி அவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கூட தெரில, என்ன ஏஜாக இருக்குன்னு கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுன்னு ஒரு மாதிரி இமேஜினேஷனில் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் வந்து என்னவோ கருமமோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இந்த சரி சஞ்சா அந்த ப்ரொஃபஸர் நம்ம கிளாஸ்க்கு வந்தால் நல்லா இருக்கும்டி, அவர் என்ன இது எடுக்கிறாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஒருவேளை நான் கேட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு மாதிரி அவள் கேட்குற. நீங்கள் வந்து ஏன் போய் கேட்டு செருப்படி வாங்க போறியா அவர்கிட்ட அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று இல்லடி, இருந்தாலும் ஒரு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தார் தெரியுமா, ஒரு பீரியட் கிடைக்கலன்னா நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சஞ்சா சொல்லிட்டுருக்கா. நீங்கள் வந்து ஐயோ நீ படிக்க வந்தியா இல்லை சைட் அடிக்க வந்தியாடி அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து ரெண்டுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து ஐயோ உன் கூடலாம் நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் பற்றியா, ஐயோ என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தலையில் அடிச்சிட்டியா. அவள் சிரிச்சிட்ருக்கா. இப்போ சஞ்சா டப்புன்னு சைலண்ட் ஆகிட்டு கடவுளே அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஒரு மாதிரி நீங்கள் என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அந்த சார் கிளாஸ்க்கு வரணும்னு சொல்லி வேண்டிகிட்ருக்கேன், அமைதாரி அப்படி சொல்லிட்டு அவள் பாட்டு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் ஐயோ இது எங்கேருந்து உருப்பில் போதோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவளை பார்த்து இது வேலைக்காகாது, நம்ம வேலையை பார்த்தா தான் உண்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே போகுது, டைம் ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து ஜவுக்கு. நீங்கள் வந்து எங்கே இன்றைக்கி வரலையா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்லி சிரிக்கிறீங்க. உடனே சஞ்சா வந்து ஏய் சும்மா இருடி வருவார் அப்படின்னு மாதிரி சொல்ல. ஓ வருவார், ஓகே நீ எப்படியும் வந்தால் நீ என்ன கிளாஸாக கவனிக்க போகிற, அவர் தானே இப்போ நோட்டை விட போகிற அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. உடனே சஞ்சா வந்து ஆமாம், இருந்தாலும் ஒரு ஹேண்ட்ஸமாக ஒருத்தர் இது கிளாஸ் எடுக்கும் போது கிளாஸ் கவனிப்போம் நம்மலாம் அப்படி மாதிரி நீங்கள் சஞ்சா உங்ககிட்ட கேட்க. நீங்கள் வந்து நான் கிளாஸை தான் கவனிப்பேன், எவ்வளோ பெரிய அழகானா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்ல. ஒன்று சஞ்சா வந்து நீங்களாம் என்ன ஜென்மோண்டி, அழகு ரசிக்கலைன்னா பெரிய பாவம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல. நீ என்னவோ பேசிடி, என்னெல்லாம் கூப்பிட்டு சேர்க்காதடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திரும்பிக்கிறீங்க. இப்போது ஜங்குக்கு வந்து கிளாஸில் என்ட்ரு ஆகிறான். எல்லோரும் சூஸ் பண்ணுறாங்க ஜங்குக்கு வந்து சடாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இந்த சைடு ஜங்குக்கு வந்து இன்றைக்கி நான் எந்த கிளாஸும் எடுக்கிறதில்ல, ஏன்னா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே, ஸோ எல்லா ப்ரொஃபஸர்ஸும் கொஞ்சமாக எடுத்திருப்பாங்க, ஸோ இதான் லாஸ்ட் பீரியட்னால இன்றைக்கி கொஞ்சம் நான் ஃப்ரீயாக விட்டுறேன், ஓகே மேபி டுமாரோலாம் இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். உடனே எல்லாருமே வந்து ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி ஓகே, எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் பேசாதான் இருந்தால் பேசுங்க, என்ன பண்ணுமோ பண்ணுங்கள், ஆனால் சத்தம் வரக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்கிறான். எல்லாருமே வந்து அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கும் செம்ம ஜாலி, எல்லாருமே ஜாலி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அது பாட்டு எது என்னவோ பண்ணிகிட்டு இருக்குங்க. நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. சஞ்சா வந்து நான் அப்படியே அவரை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கேன்டி, இன்றைக்கி ஏதாவது கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்திருந்தால் கூட பரவாயில்ல, அவர் அப்படியே அந்த சைடு திரும்பி அப்படி கையை அசைச்சி வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்கா. நீங்கள் வந்து அப்போ அவருக்கு கல்யாணம் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்க. சஞ்சா வந்து அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதடி, ஹார்ட்டு நொறுங்கிடும்டி அப்படின்னு மாதிரி சொல்ல. அவருக்கு கல்யாணம் இருந்தால் என்ன பண்ணுவேன், கல்யாணம் இருந்தால் என்ன பண்ணுவேன், நீங்கள் 10 வாட்டிக்கிட்ட கேட்டுருப்பீங்க. சஞ்சா வந்து வாயா மோடு வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திகிட்ருக்கா. நீங்களும் சஞ்சாவும் இந்த மாதிரி கொஞ்சம் ஷவுட்டாக கத்திருப்பீங்க. ஜங்குக்கே இது கேட்டிருக்கோம். ஜங்குக்கு வந்து போத் ஆஃப் யூ ஸ்டாண்டப் அப்படின்னு சொல்கிறான்.
நீங்களா? ஐயையோ! மாட்டிக்கிட்டோமே! முதல் டேவே திட்டு வாங்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏந்திச்சி நிற்கிறீங்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்து, உங்களை மெதுவாக பேச சொன்னேன், சத்தம் போட்டு இல்லை. சண்டை போடுறதா இருந்தால் 2 பேர் வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து சாரி சார், நான் இல்லை இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல செஞ்சா வந்து, என்ன இவன் மாட்டி விட்டுட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சார் நானும் இல்லை இவன் தான், நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல 2 பேரும் தானே கத்திட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சைடு ஜங்குக்கு வந்து ஐ சே போத் ஆஃப் யூ கெட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். 2 பேரும் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வெளியில் போய் நிற்கிறீங்க. ஜங்குக்கு உங்கள் 2 பேரும் அப்படி முறைக்கிறான். நானும் சரி ஃபர்ஸ்ட் அது மாதிரி யாரையும் திட்டக்கூடாதுன்னு பார்த்தா ஓவரால் லிமிட்டு தாண்டி இது மாட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். நீங்கள் சஞ்சாவை பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க. சஞ்சா வந்து, நான் என்ன பண்ணேன், நான் மெதுவாக தாண்டி கற்றுனேன், அப்போவே நான் சொன்னேன்ல அந்த மாதிரி சொல்லாதன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபர்ஸ்ட் அதுமா பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு செம்மையாக கழுவி ஊற்றுறான் உங்கள் 2 பேரையும். நீங்களா உங்களுக்கு செம்ம கோவம் வருது. சரி ப்ரொஃபஸராக இருந்தால் ஃபர்ஸ்ட் அதுமா இப்படியா திட்டுவாங்க, அறிவே இல்லை எனக்கு சி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து புலம்பிகிட்ருக்க ஜங்குக்கு வந்து, என்ன வாய்க்குள்ளே முடங்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கேட்க, நீங்கள் வந்து நோ சார் நத்திங் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து, இதுதான் லாஸ்ட் வார்னிங், இன்னொரு தடவை என் கிளாஸில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, எங்கே சொன்னால் அடங்குவீங்களோ அங்கே போய் சொல்லிவிடுவேன் அப்படின்னு மாதிரி ஜங்கு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து, இவெல்லாம் ஒரு ப்ரொஃபஸர், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணுன்னு கூட அறிவில்லை அதே மாதிரி நீங்கள் வந்து புலம்பிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து நீங்கள் ஏதோ அவனை திட்டுறீங்கன்னு தெரியுது, ஆனால் என்ன திட்டுறீங்கன்னு தான் தெளிவாக தெரியல. ஜங்குக்கு வந்து கோ இன்சைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படியே தன்னாவட்டாக போகிறீங்க. சஞ்சா வந்து தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. நீங்கள் அது கூட சொல்லலை, நீங்கள் பாட்டுன்னு அப்படியே தன்னாவட்டாக போகிறீங்க. அந்த சைடு எல்லா பசங்களும் ஜங்குக்கு உங்களை கத்துனதை பார்த்து யாருமே எதுவுமே பண்ணல, அப்படியே சைலண்ட்டாக அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது உங்கள் கிளாஸ் ரூம் மட்டும். ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கன்னு விட்டுருப்பாரு. ஆனால் நீங்கள் வந்து அப்படியா உங்கள் 2 பேரால் ஹோல் கிளாஸும் சைலண்ட்டாக ஆகிற மாதிரி ஆகிடும். எல்லாருமே உங்களை பார்த்து சே இவங்க 2 பேரால் தான் இன்றைக்கி டேவே ஸ்பாயிலாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காளுங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் கண்டுக்கல, நீங்கள் பாட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. சஞ்சா வந்து சாரி ஒயன், இருந்தாலும் நானும் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, சாரி அப்படி மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து எனக்கு கோவம் மேலாம் கோவம் இல்லடி, அவன் மேலே தான் கோவம் அப்படின்னு மாதிரி நீங்கள் ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு ஆனால் அவங்கள பார்க்கல, நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்க. சஞ்சா வந்து சரி விட்டு ப்ரொஃபஸராக அவரும் சரி ஓகே நீங்கள் ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நம்ம ஃப்ரீயாக விட்டார், நம்மளும் நம்ம லிமிட்டுக்கு கரெக்டாக இருந்திருக்கணும், நம்மளும் சத்தம் போட்டோம்ல அப்படின்ற மாதிரி சஞ்சா சொல்ல, நீங்கள் வந்து சத்தம் போட்டோம்தான் இல்லைன்னா நான் சொல்லலை, அதுக்குன்னு இந்த அளவாக பேசுவான் இவன், சி இவெல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருக்கீங்க ஜங்குக்கை. இவ்வளோ நேரம் ஜங்குக்கு உங்களை கழுவி ஊற்றிருப்பான், நீங்கள் இவ்வளோ நேரம் ஜங்குக்கை கழுவி ஊற்றிட்டு சரி ஓகே இன்றைக்கி தான் கிளாஸ் ஓவர், ஸோ நாளையிலேருந்து கிளாஸ்லாம் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும், எனக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாருமே என் கிளாஸில் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடலாம். எல்லாருமே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்படியே வீட்டுக்கு போயிருப்பீங்க. இன்றைக்கி ஜங்குக்கு உங்களை இன்சல்ட் பண்ண தான் செம்ம காண்டு. நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் பேகெல்லாம் செவட்டி அடிச்சுட்டு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த ஒரு பீரியடான எல்லா ஹாப்பினஸும் ஃபாலோ போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்னாம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஏய் உன் மாமா வரேனா போய் கிளம்பி உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களாம் வராங்கன்னா நான் எதுக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து ஏய் போனா போடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு மேலே உங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு, ஐ மீன் ரெடியானா வீட்டில் சும்மா சுடிதார் மாதிரி போட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் மம்மி வந்து அம்மா அப்புறம் அந்த சின்ன வயசில் பார்த்தேனே அவங்க தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க, உடனே வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எனக்கெல்லாம் அவங்க ஃபேஸ்லாம் ஞாபகம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. உடனே வந்து அவங்களும் வந்து ஆமாண்டி உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், அப்போ நீ சின்ன பிள்ளையாச்சே அப்படின்றாங்க. உடனே நீங்கள் வந்து சின்ன பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இப்போது அந்த சைட்லேருந்து ஏதோ வண்டி வர சவுண்ட் கேட்குது, வந்துட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுன்னு ஓடிட்டாங்க. நீங்கள் வந்து ரிலேட்டிவ்ஸ்னாலே நம்மளுக்கு கடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க உங்கள் சோஃபாவில். உங்கள் மம்மி வெளியில் போயிட்டு ஏய் வயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் ஷோ இந்த அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு ஓடுறீங்க. உங்கள் மம்மி வந்து
இங்கே பாரு ஜங்குக்கு வந்துட்டான் அப்படின்னு மாதிரி சொல்ல நீங்கள் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தன்னாட்ட நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு வந்து ஹெல்மெட் போட்டிருப்பான். ஸோ உங்களுக்கு யாருன்னு பர்ஃபெக்டாக தெரியல. அவன் வந்துட்டு ஸ்டாண்ட் போட்டுட்டு அவன் அப்படியே அந்த பைக்கில் வந்து கீழே இறங்குறான். இறங்கிட்டு அவன் ஹெல்மெட் ரிமூவ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நீயா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்து க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி இவனா என் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உடனே வந்து உங்கள் மம்மி வந்து ஏண்டி இன்னைக்கு உன் மாமனை நீ காலேஜில் பார்க்கல அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஒன்று நீங்கள் வந்து இல்லை அது மாதிரி சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து புரியுது நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே திட்டியிருப்பான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து செம்ம காண்டில் இருக்கீங்கன்னு புரியுது அவனுக்கு. இந்த சைடு ஜங்கு கண்டு ஹாய் வயன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க கை கொடுக்குறான். நீங்கள் வந்து நீங்கள் அப்படியே உள்ளே போயிருப்பீங்க. உங்கள் மம்மி வந்து நீ வாடா கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஜங்குக்கு வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு ஹேய் வயன் அப்படின்னு சொல்ல நீங்கள் வந்து எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லை, தயவு செஞ்சு கண்ணு முன்னாடி போயிடு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, மாமாட்ட பேசுறி அப்படின்னு மாதிரி சொல்ல நீங்கள் வந்து நான் தான் சொல்லிட்டேன்ல உங்ககிட்ட எனக்கு பேசவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஓ நான் காலேஜில் நான் திட்டினதுனால என் மேலே கோவமா? அது மேலே மட்டுமா கோவம்? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிட்டு அப்படியே தள்ளி உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் பக்கத்தில் தள்ளி உட்காந்துட்டு இப்போது உங்கள் மம்மி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜங்குக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். இப்போது உங்கள் மம்மி தான் அப்புறம் ஜங்குக் இன்னைக்கு காலேஜ் எப்படி போச்சு அப்படின்னு மாதிரி கேட்க ஓகே தான், ஏன்னா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே இல்லை, ஸோ கிளாஸ்லாம் கொஞ்சம் எடுக்கலை, இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோன்னு விட்டேன், அதுலேயும் ஒரு கிளாஸ் ரொம்ப தென்னாவட்டு பண்ணிச்சுங்க அப்படின்னு மாதிரி ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டே சொல்ல உங்கள் மம்மி வந்து ஏண்டா இவ எதுவும் பண்ணாளா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. உடனே ஜங்குக்கு வந்து இவெல்லாம் இல்லை, இவங்க கிளாஸில் சொல்கிறேன், இவங்க கிளாஸில் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் ஒரு பொண்ணு அப்படின்னு மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஜங்குக்கு அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து அவனே எப்படி முறைக்கிற, எல்லா விஷயத்தையும் சொல்கிறான்னு சொல்லிவிட்டு அவனை முறைக்கிறியா அப்படின்னு மாதிரி கேட்க நீங்கள் வந்து அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து சரி ஜங்கு நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்து ஓகே என் ரூம் எங்கே அத்தா அப்படின்னு மாதிரி கேட்க ஒரு ரூமு மேலே வயன் நீ மாமா கூட்டிகிட்டு போ, மாமா கூப்பிட்டு போய் காமி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து நான் ஏம்மா போகணும் அப்படின்னு மாதிரி சொல்ல போட்டேன்னு வச்சுக்கோ, வீட்டுக்கு அவன் வந்திருக்கான் சும்மா உட்காந்துட்டு போடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்க. ஜங்குக்கு உங்களை பின்னாடி இருந்து பார்க்குறேன். நீங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் பப்ளியாக இருப்பீங்க இல்லையா, ஸோ செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு சின்னதில் நான் பார்த்தோம், ஏன்னா இது அப்போவே செம்ம க்யூட்டாக இருப்பா, இப்போ இப்படி வேறு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு சைட் அடிச்சுட்டு இருக்க நீங்கள் வந்து இதுதான் ஒரு ரூம் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து என் மாமனுக்கு உள்ளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காமிக்க மாட்டியா அந்த மாதிரி சொல்ல உடனே நீங்கள் வந்து இது என்ன பெரிய பேலஸா, உள்ளே என்னென்ன இருக்குன்னு சுற்றி பார்த்து காமிக்க போ உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு டோரை வந்து ஓப்பன் பண்ணி விட்றீங்க. ஜங்குக்கு வந்து இருந்தாலும் உனக்கு இவ்வளோ இது ஆகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து சொல்கிறான். நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போக போகிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு சரி ஃப்ரெஷ்அப் ஆகணும், டவல் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு மாதிரி ஜங்கு சொல்ல அந்த கபோர்டில் இருக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்கு வந்து என்ன எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்கள் கையை பிடிச்சி அப்படியே உள்ளே தள்ளுறான். நீங்கள் வந்து எங்கேருந்து வந்து துவைச்சோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து டவல் எடுத்து கொடுக்குறீங்க. ஜங்குக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பார்த்து ஒரு மாதிரி கண்ணடிக்கிறான். நீங்கள் வந்து காலேஜில் பாரு மூஞ்சி நல்லா பீ மாதிரி ஒருன்னு வச்சுட்டு இப்போ வந்து அப்படி முயல் குட்டி மாதிரி அப்படி மூஞ்சி வச்சுட்டு வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து போக போகிறீங்க. அப்புறம் ஜங்குக்கு வந்து ஒன் அப்படின்னு சொல்ல இப்போ என்ன உனக்கு, அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்ல நீங்கள் வந்து என்னது, நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். என்னது, நீ எதுக்கு இங்கே ஸ்டே பண்ண போகிற, அட்லீஸ்ட் 1 day 2 days இருப்பேன்னு நினச்சேன் அந்த மாதிரி சொல்ல இங்கே ஜங்குக்கு வந்து
நான் ஏன் அத்தை வீட்டில் இருக்கிறது பெர்மிஷன் கேட்கணும்? நான் இங்கே இருக்கிறேன்ட்டு வந்தேன். ஸோ நான் இங்கே இருக்கிறேன்னு வந்ததுக்கு சொன்னதுக்கு கூட ரீசன் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி சொல்ல நீங்கள் வந்து என்ன ரீசன்? நீ இங்கே இருக்கல, ஸோ அதனால் அது மாதிரி சொல்ல நீங்கள் வந்து எப்பா எனக்கு இத்தனை நாளாக நிம்மதி இருந்தது, இப்போ நிம்மதி இல்லைன்னு நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து இருக்கும். ஆனால் எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, நீ என் பக்கத்தில் இருக்குது. உன்னை விட்டு அப்போ ரொம்ப தூரம் போயிட்டேன், அப்போல்லாம் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு மாதிரி ஜங்கு சொல்ல நீங்கள் வந்து அப்பா உடனே லக்ஸர் எடுக்க ஆரம்பிச்சிடாத போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ரூம் விட்டு வெளில போயிடுறீங்க. ஜங்குக்கு வந்து சிரிச்சிட்டு சீக்கிரம் சொல்லுவேன் என்னோடய லவ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் உள்ள போய் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஆகிட்டு அப்புறம் கீழே வந்திருப்பான். நீங்கள் வந்து உங்கள் ரூம்லேருந்து இப்போ தான் நீங்கள் வெளில வரீங்க. உங்கள் வெளில வந்தோடனே உங்கள் மம்மி வந்து வயன் வா சாப்பிடு வா அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாங்க. நீங்களும் வந்து கீழே வந்து உட்காறீங்க. ஜங்குக்கு உங்களை பக்கத்தில் உட்காந்துக்கிறான். இந்த சைடு உங்கள் மம்மி வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் டேடி வந்துட்டு வயன் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து அது ஏன்ப்பா கேட்குறீங்க, வெறுப்பாக போச்சு அப்படின்னு மாதிரி சொல்ல ஏம்மா யாரோ ஏதாவது ரேகிங் பண்ணாங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. உடனே நீங்கள் வந்து அதெல்லாம் இல்லைப்பா, இன்றைக்கி ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட திட்டு வாங்கிட்டேன், அவன் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து இங்கே பொறக்கே இருக்கோம் அப்படின்றாரு. இந்த சைடு உங்கள் மம்மி வந்து ஜங்குக்கு தண்ணி குடிப்பா அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தண்ணி எடுத்து குடிக்கிறான். நீங்கள் வந்து பொறக்க ஏறட்டும் நல்லா ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்து ஒயின் சாப்பிடு, ப்ரொஃபஸர் அதட்டுறாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு மாதிரி ஜங்கு சொல்கிறான். உடனே உங்கள் டேடி வந்து ஆமாம் கரெக்ட் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. உடனே நீங்கள் வந்து இந்த அப்பா வேறு அப்படி சொல்லிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க. யாருமே உங்கள் சைடு சப்போர்ட்டுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு இது போதும், நான் சாப்பிட்டேன், நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தூங்க போகிறீங்க. அவங்க மம்மி வந்து வயன் நாளைக்கு காலேஜ் போகிறேன்ல ஜங்கு கூட போ அப்படின்றாங்க. உடனே நீங்கள் வந்து ஜங்கு கூட நான் போகணுமா? ஆஹா அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து ஜங்குக்கா ஒழுங்காக மாமான்னு கூப்பிட்றீ அப்படின்றாங்க. உடனே நீங்கள் வந்து பேர் எதுக்கு வைக்கிறாங்க, எல்லோரையும் கூப்பிட்றதுக்கு தான் வைக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு வந்து விடுங்கத்தை கூப்பிட்டோம். இல்லைடா நீ அமைத்தாரு, இதே பழக்கம் தான் எல்லா இடத்துலையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை திட்டுறாங்க. நீங்கள் வந்து சரிம்மா கூப்பிட்றேம்மா அப்படின்னு மாதிரி சொல்கிற. உடனே உங்கள் போய் வந்து சரி நாளைக்கு மாமா கூட போ அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து அவர் கூடலாம் நான்லாம் போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து நான் உன்னை பாதியிலே இறக்கி விட்டுறேன் ஒரு சைடில், காலேஜ்லேருந்து நீ அப்படியே கேஷுவலாக வர மாதிரி வந்துடும், நம்ம ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எதுவுமே காலேஜுக்கு தெரியாது அப்படின்னு மாதிரி ஜங்குக்கு சொல்ல நீங்கள் வந்து இவங்க வேறு இவ்வளோ கம்பல் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சரி ஓகே அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி நாட்டியே சிரிச்சுட்டு சரி ஓகே வயன் காலையில் சீக்கிரமாக இருந்துக்கணும் போய் தூங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் வந்து ஓகே போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல உடனே எங்கள் மம்மி வந்து எல்லா வார்த்தையும் சொல்லும் போது மாமான்ற வார்த்தையை யூஸ் பண்ணு, சின்ன வயசுலேருந்து அப்படி ஓடுவேன் மாமா ஜங்கு மாமான்னு ஓடுவேன், இப்போ அவனை கண்ட என்ன உனக்கு இலக்காரமாக இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. உடனே நீங்கள் வந்து அது ஏதோ அறியாத வயசு அவனால் கூப்பிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணி மேலே ஓடிட்டீங்க. ஜங்குக்கு வந்து சிரிச்சுட்டு விடுங்கத்த அதான் வெக்கப்படுறான்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்ல உங்கள் மம்மி வந்து ஆமாம் என் பொண்ணுக்கு வெக்கலாம் வரும்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அப்படியே தான் நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. நீங்கள் ஜங்கு கூட தான் போயிருப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டே உட்காடுறீங்க வண்டியில். ஜங்குக்கு வந்து நீ தள்ளி உட்காந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் நல்ல பையன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து அதுக்கு இல்லை இருந்தாலும் பாய்ஸ்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கணுன்றதே என்னோடய பழக்கம் அது மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து என்னவோ இவன் ஊசு மாதிரி பேசிகிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவன் கண்டுக்கல, அவன் பாட்டுன்னு வண்டி வந்து ஓட்டிகிட்ருக்கான். அப்படியே கொஞ்சம் தூரத்தில் இருந்து உங்களை அப்படியே நிப்பாட்டி இறக்கி விடுறான். பார்த்து என்ன அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் நீங்கள் பாட்டு போகிறீங்க. ஜங்குக்கு வந்து இவளை எப்படி திருத்த போகிறனோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபாஸ்ட்டாக வந்து அவன் வந்து காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகிருப்பான். இந்த சைடு நீங்கள் உள்ளே வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் சஞ்சா குடுன்னு ஓடி வர அவங்கக்கிட்ட. நீங்கள் வந்து ஏன்டி இப்படி ஓடி வர, எதுக்கு மெதுவாக வர வேண்டிய தானே அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே சஞ்சா வந்து ஏன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இங்கே ஜாயின் பண்ணிட்டாங்கடி, எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ஜாயின் பண்ணிகிட்ருக்காளுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து யார், இதோ குவின்னு அப்படி சொல்லிட்டு காமிக்கிறா.
இந்த சைடு நீங்கள் ஹாய் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்று சஞ்சா வந்து குயின் இவ தான் வயன் எனக்கு ஃபர்ஸ்ட் அதுமா கிடச்ச ஃப்ரெண்ட் அப்படின்னு மாதிரி சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து நான் என் பேர் வயன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளும் வந்து என் பேர் குயின் அப்படின்னு மாதிரி சொல்ல நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா பேசுகிறீங்க. அவளுங்களும் உங்கள்கிட்ட ஜாலியாக தான் பேசுகிறாளுங்க. இப்போ அப்படியே இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜங்கு கூடது போல் நீங்கள் அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. கட்டுப்பாகுது. சரி இப்போ தானே அந்த மூஞ்சி பார்த்துட்டு வந்தோம், மறுபடியும் பார்க்கணுமா அப்படின்னு மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்து பாட்டுன்னு அவன் கிளாஸில் எடுத்துகிட்ருக்கான். நீங்கள் லைட்டாக உங்களுக்கு தூக்கமும் வருது. ஐயோ தூக்கம் வேறு வருது. சொன்ன வேறு அவன் கத்துவான். அதுக்குன்னு தூக்கம் வருதுன்னுட்டா படுக்க முடியும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இந்த சைடு நீங்கள் கிளாஸை வந்து கவனிக்கணுன்றது ஜங்குக்கு நல்லா தெரியுது. வயன் அப்படி மாதிரி கூப்பிட்றான். நீங்கள் போச்சு மாட்டக்கூடாதுன்னு இருந்தேன், ஒரு நாள் கூட நீ திட்டு வாங்காமல் இருக்க மாட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்ககிட்டயே பேசிட்டு அப்படியே ஏஞ்சி நிற்கிறீங்க. ஜங்குக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கா இல்லை வேறு எங்கேயாவது இருக்கா அப்படி மாதிரி ஜங்கு கேட்க நீங்கள் வந்து சாரி சார் அப்படி மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் வேண்டாம். ஒரு கிளாஸ் ஒரு என்ன ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தானே கவனிக்க போகிற, அது கூட உன்னால் முடியாதா அது மாதிரி ஜங்கு கேட்க நீங்கள் வந்து சாரி சார் அதான் சாரி சொல்லிட்டேனே அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து உனக்கு கோவம் வருது. நேற்று தான் டென்ஷன் ஏற்றணுன்னு பார்த்தோன்னா இன்றைக்கி கூடவா, காலேஜோட செகண்ட் டே வந்து திட்டு வாங்குற அறிவில்லை உனக்கு அந்த மாதிரி ஜங்கு கேட்க நீங்கள் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கேட்க நீங்களாம் ஒரு ஆளாடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்க தோணுது. என்ன பண்ணுறது, நீங்கள் சார் ஆச்சே. ஸோ அமைதியாக இருக்கீங்க. சாரி சார் அப்படின்னு மாதிரி சொல்ல சிட் டவுன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துட்டீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாக தான் போயிருக்கோம், எக்ஸப்ட் ஃபஸ்ட்டு பீரியடை தவிர. ஏன்னா ஜங்குக்கு உங்களை எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருப்பான். ஏன்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷனே பண்ண மாட்டேன்றீங்க லெசன் எடுக்கும் போது. ஸோ அதனால் அவன் திட்டிகிட்டே இருந்திருப்பான். உங்களுக்கும் அது போக போக பழகிடுச்சு போ அப்படின்ற மாதிரி விட்டுட்டீங்க. இப்போ அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஜங்குக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கல, நீங்கள் மட்டும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வரத்துக்கு, அதனால் உங்களை ஃபஸ்ட் டே போக சொல்லியிருப்பான். ஸோ அதனால் நீங்கள் வந்து வந்துட்டீங்க. இந்த சைடு உங்கள் மம்மி வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து யாருக்கிட்ட மம்மி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நைஸாக போயிட்டு அப்படின்றீங்க. அவங்க ஃபோன் பேசிவிட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பசிக்குது ஏதாவது எடுத்து நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து உங்கள் மம்மி வந்து போ அப்படின்ற மாதிரி கையை மட்டும் காமிக்கிறாங்க. நீங்கள் பாட்டுன்னு போய் ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு கீழே வரீங்க. உங்கள் மம்மி ஃபோன்லாம் பேசி முடிச்சிருப்பாங்க. வயனு அப்படின்றாங்க. நீங்கள் வந்து என்னம்மா சித்தப்பா பொண்ணு கிளாரா இல்லடி அப்படின்றாங்க. நீங்கள் வந்து அவள் ஏதோ பையனை கூட்டிகிட்டு ஓடி போயிடுச்சாண்டி அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்னம்மா சொல்கிற அந்த மாதிரி நீங்கள் கேட்க உடனே வந்து ஆமாண்டி நல்ல வேலை நீ அந்த ஊரில் இல்லை இருந்தேன்னா உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாவம் ஏன் பிள்ளைய ஏதாவது பிடிச்சி கேட்டிருப்பாங்க. நல்ல வேலை அந்த பொண்ணு கூட நான் அப்போ தான் சேராதான்னு சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. கிளாரா உங்ககிட்ட நல்லா தான் பேசுவாள், பட் இந்த மாதிரி விஷயத்தில் அவள் சொன்னதே கிடையாது. நீங்கள் வந்து அவள் ஓடி போயிட்டாளா, நம்புற மாதிரியே இல்லையே, மேபி இருந்திருக்கலாம். சரி ஓகே, நானாக இருந்தாலும் கொஞ்சம் புத்துமதி சொல்லியிருப்பேன். எல்லோரும் டிசிஷனை தப்பாக எடுத்து இப்படி தான் வாங்கி கட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்திருப்பான். வந்துட்டோடனே அத்தை காஃபி மட்டும் கிடைக்குமா அப்படின்னு மாதிரி கேட்க நீங்கள் வந்து மா காஃபி வேணுமாம்மா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து மம்மி வந்து வயன் நான் இப்போ தானே கிச்சனில் நின்று எனக்கு கொஞ்சம் கசன்னு இருக்குடி நீ போட்டுக்கூட அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று நீங்கள் வந்து எனக்கு காஃபிலாம் நான் போட மாட்டேன் போ அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த சைடு உங்கள் மம்மி வந்து போடி அப்பா வந்துட்டாரு நான் போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் வந்து உனக்கு காஃபிலாம் போட தெரியாதா அப்படின்னு மாதிரி நீங்கள் ஜங்குக்கு பார்த்து கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து போட தெரியும், இருந்தாலும் என் அத்தை பொண்ணு கையில் அதுவும் என் மோர பொண்ணு கையில் குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணுது, கொஞ்சம் போட்டு தான் அந்த மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து காஃபி வேணும்னு கேட்டால் நானே போட்டு தரப்போகிறேன், எதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க கிச்சனுக்கு போய் நீங்கள் வந்து காஃபி போட்டிருக்கீங்க. ஜங்குக்கு வரான். ஓய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுக்கிட்ட வந்து சொல்கிறேன். நீங்கள் பயந்துருப்பேன். இப்போ நான் காஃபி கையில் வச்சுட்டு இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன், நீங்கள் கத்திருக்க உங்கள் மூஞ்சிலே ஊற்றிருப்பேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அதான் வச்சிடல, சரி போட்டியா இல்லையா, எவ்வளோ நேரமா காஃபி போட, அவ்வளோ அவசரமாக இருந்தால் நீயே போட்டுக்கோ அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி போடு
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காஃபி போட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி க்யூட்டாக பார்த்துட்ருக்கான். அவங்கள அப்படியே ரசிச்சிட்ருக்கான். நீங்கள் வந்து இந்தா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. உடனே ஜங்குக்கு வாங்கவே இல்லை. இந்தாவா நான் யார் உனக்கு அது மாதிரி கேட்க, எங்கள் வீட்டுக்கு வந்துக்க கெஸ்ட், என்னோட மாமாவோட பையன் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து அப்போது நான் யார் உனக்கு, நீ நீ யார், எங்கள் மாமாவோட பையன் சொன்னல அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து நான் மாமா தெரியும்ல அது மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து அதெல்லாம் எனக்கு வேணாம், காஃபி பிடிக்கிறியா இல்லையா அப்படி சொல்லி நீங்கள் கீழே வைக்க போகிறீங்க. நீ அழகாக சொல்லி கொடு பார்ப்போம், இந்தாங்க மாமா காஃபி அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல, நீங்கள் வந்து இந்தாங்க மாமா காஃபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஜங்குக்கு வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு கிரிஞ்சாலாம் பண்ண பிடிக்காது, ஒழுங்காக குடுறி அப்படின்னு மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து டென்ஷன் ஏற்றுறான், இந்தாங்க மாமா காஃபி அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு ஓடிடுறீங்க. ஜங்குக்கு வந்து சிரிப்பாக இருக்கு அவனுக்கே. அவன் இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது. ஒரு மாதிரி அவனுக்கே உங்களை டீஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இப்படியே தான் உங்களை செம்மையாக டீஸ் பண்ணுவான். நீங்கள் வந்து காண்டாகிட்டு அப்படியே தான் ஜங்குக்கு கண்டாலே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் காண்டாகும். இவனா அப்படின்னு தோணும். ஒரு சைடு வந்து ஓகே குட் பர்சன் அப்படின்ற மாதிரி தோணும். 3 டேஸ்லாம் ஸ்கிப் ஆகி இப்போ நீங்கள் வந்து ஃபைனல் இயர் முடிக்க போகிறீங்க, ஓகேவா? அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. ஜங்குக்கு தான் ஸ்டடீஸ்லாம் அவங்கள கைட் பண்ணிகிட்ருப்பான். அவங்க மம்மி தான் சொல்லியிருப்பாங்க, அவளை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்கு வந்தாலே உங்களை படின்னு சொல்லி சாவடிப்பான். நீங்கள் அதே மாதிரி தான் இன்றைக்கி உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க, ஃபைனல் எக்ஸாம் வேறு. ஸோ அதனால் படிச்சுட்ருக்கீங்க. இந்த சைடு தூங்குறீங்க லைட்டாக, அப்படியே கன்னத்தில் அப்படியே கை வச்சுட்டு ஜங்குக்கு வந்து ஏய் அப்படி சொல்லிட்டு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுறான். நீங்கள் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து படிக்க சொன்னால் எதுக்கிட்ட தூங்குற அப்படின்னு மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து தூக்கம் வருது மாமா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்துட்டே நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்டடி டேபிள் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் அப்படியே படுக்க போகிறீங்க. ஜங்குக்கு வந்து வயன் ஏஞ்சிட்றி அப்படின்றான். நீங்கள் வந்து மாமா ஒரு 5 minutes தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீ எந்திக்கிறியா இல்லை கிஸ் அடிக்கவா அப்படி மாதிரி ஜங்குக்கு கேட்க, நீங்கள் என்ன பேசுகிற நீ அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ரொம்ப ஆசை உனக்கு அப்படியே. நான் ஒன்றும் ஆசைலாம் படல, நீங்கள் சொன்னதை தான் கேட்டேன் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. படி ஒன்றுத்துக்கும் உருப்படாது அப்படி சொல்ல, நீங்கள் மறுபடியும் அப்படியே அதே தான் பண்ணுறீங்க. தூக்கம் வருது உங்களுக்கு செமையாக. ஜங்குக்கு வந்து மறுபடியும் படிக்க சொன்னேன்னா தூங்குற அப்படி சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறா. நீங்கள் வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. ஜங்கு கையெல்லாம் போட்டு நீங்கள் செமையாக புரண்டிலாம் வச்சுருவீங்க. ஜங்குக்கு வந்து ஒயன் அப்படி சொல்கிறா. நீங்கள் வந்து மாமா நான் பாரு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நீ ஏதாவது பண்ணேன்னா நான் அடித்தேன்னா நீ அவள் தான் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து என்ன உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்ககிட்ட சண்டை கட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு செம்ம கோவம் வந்துடுது. நீங்கள் ஆமாம் இங்கே ஒரு நிமிஷம் வாயேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி என்ன திடீர்னு சண்டை போட்டு நிப்பாட்டிட்டு கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்ககிட்ட வேறு இங்கே காது காமிய அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து என்ன காது கடிப்புறியா, இல்லை நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எனக்கு இப்போ தான் ஞாபகமே வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை நம்பி எப்படி சொல்கிறது, அவன் காதை வந்து காமிக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே பிடிச்சிட்டு அவனோட சீக்ஸை பிடிச்சி நல்லா கடிச்சு விட்டுடுறீங்க. ஜங்குக்கு வந்து ஏய் அப்பா தக்காளி நாயே எதுக்குடி என்ன கடிச்சேன், இப்படி தான் கடிப்பேன், இன்னொரு தடவை ஏதாவது சொன்னேன்னா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து என்ன உனக்கு என்ன இப்படிலாம் பைட் பண்ணுற, என்ன என் மேலே ஆசையாக உனக்கு அப்படின்னு மாதிரி ஜங்கு கேட்க, நீங்கள் வந்து உனக்கு தான் அப்படி, எனக்கு அப்படி இல்லை, என்னை ரொம்ப டென்ஷன் ஏற்றினேன், ஒன்றும் இல்லை மம்மியும் அப்படி தான், சின்ன வயசுலேருந்தே எனக்கு இது ஒரு ஹேபிட், யாராவது ஏதாவது ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டாங்கன்னா கடிச்சிடுவேன் கண்ணத்து போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து எல்லாருமேனா ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கூடவா, அவனுக்கு பசங்களாம் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்களே அப்போ கூடவா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்லை, நான் மம்மியும் அப்பாவையும் இப்படி தான் சின்ன வயசில் இப்படி தான் கடிச்சு விட்டுருவேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து இதோட நீ 2வது தடவை என்னை இப்படி கடிக்கிறது தெரியுமா அப்படிமா சொல்ல, நிஜமாவா 2வது தடவைன்னு சொல்ல முடியாது, ஐ மீன் இந்த மாதிரி ஏஜில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு,
சின்ன வயசுலலாம் என் கன்னத்தை தான் போட்டு நீ கடிச்சிட்டே இருப்ப அது மாதிரி ஜங்குக் சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து அப்போவே பாரு எனக்கு உன்னை மேலே அவ்வளோ கோவம் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக் வந்து சரி நைஸாக பேசி மேலே பார்த்தா படி அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிக்கிறானுங்க. தலையில் மட்டும் அடிக்காது மாமா தலைவலி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படிச்சுட்ருக்கீங்க. ஜங்குக்கும் அப்படி தான் இதே மாதிரி தான் நீங்கள் அப்பப்போ சண்டை போட்டுப்பீங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கு வந்து ஃபோன் வருது. நீங்கள் ஜங்குக்காவோட ஃபோனோட ஸ்க்ரீன் பார்க்குறீங்க. அம்மான்னு இருக்கு. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்கல. ஏன்னா அவன் ஏதாவது சொன்னால் கூட திட்டுவானோன்னு நினச்சிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. இப்போது ஜங்குக்கு வந்து படி அம்மா கால் பண்ணுறாங்க பேசிட்டு வரேன் அது மாதிரி ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பட்டன் படிச்சுட்ருக்கீங்க. இப்போது ஜங்குக்கு வந்து அவன் போய் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து பசிக்குது டைம் வர ஆச்சு அம்மா வேறு கூப்பிட மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. ஜங்குக் ரொம்ப நேரமாக மம்மிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் வந்து என்ன பாசம் இப்படி நமக்கு ஏன் நம்ம அம்மா இப்படி இருக்க மாட்டேன்றா நம்ம அம்மாவும் பாசமாக தான் இருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துலலாம் சோறு சாப்பிட கூப்பிடவே மாட்டேன்றாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் மம்மி வந்து கூப்பிட்றாங்க வயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து அப்படியே ஜங்குக்காவை பார்க்குறீங்க. ஜங்குக்கு எதுவுமே கண்டுக்கல. அவன் பாட்டுன்னு அவங்க மம்மிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து அப்பா இதாண்ட கேப்பு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடு குடுன்னு ஓடிடுறீங்க. அம்மா சாப்பிட தானே எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காடுறீங்க. அவங்க மம்மி வந்து உங்களுக்கு எடுத்து சர்வ் பண்ணிவிட்டு ஜவுங்க எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து நீங்கள் சொல்கிறீங்க மாமா வந்து அத்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து அவங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்ககிட்ட எப்படி சொல்கிறது ஃபுட்லாம் சர்வ் பண்ணிவிட்டு அவங்க ஏதோ சொல்ல வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை நோட்டீஸ் பண்ணுறீங்க. சரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுடுறீங்க. அவங்க சொல்லுவாங்க அப்படின்றதுனால நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. உங்கள் மம்மி வந்து சரி ஓகே சொல்லிடலாம் வயன்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வயன் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து சொல்லுமா கொஞ்சம் டேஸில் காலேஜும் முடிக்க போகிற அப்படின்றாங்க. உடனே நீங்கள் வந்து ஆமாம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒர்க் தேடணும் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து இல்லை கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் ஷாக் ஆகிடுச்சு. என்னடா கல்யாணமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து அதுக்கு இல்லடி எனக்கு ஒரு ஆசை அப்படின்றாங்க. நீங்கள் வந்து என்னம்மா உனக்கு ஆசை என் அண்ணன் பையன் ஜங்குக்கை கல்யாணம் பண்ணிக்கொடி அப்படின்றாங்க. நீங்கள் வந்து அம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்றீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து ஏய் எனக்கு ஆசைடி உன் பேரிங்கும் ஜங்குக்கோட பேரும் நல்லா இருக்கும்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து லூஸு மாதிரி பண்ணாதம்மா மாமாவுக்கு எவ்வளோ வயசு தெரியுமா அப்படி மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எனக்கும் உங்கள் அப்பாவுக்கு கூட தான் வயசு டிஃப்ரெண்ட்டு நாங்கள் ஒழுங்காக வாழல அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஒன்று நீங்கள் வந்து லூஸு மாதிரி பேசாதம்மா உங்கள் ஜெனரேஷன் அப்படி இப்போ அப்படிலாம் கிடையாது. நான் ஒர்க்குக்கெலாம் போகணும்மா ப்ளீஸ்மா என் லைஃப்பை நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மம்மி வந்து நான் ஒரு புள்ளியேன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை ஓயன் விடு விடு அப்படின்றாங்க. நீங்கள் வந்து ஷோம்மா தயவு செஞ்சு இப்போல்லாம் பேசாதம்மா நான் உன் பேச்சை என்றைக்குமா கேட்காம இருந்திருக்கேன் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து உங்கள் மம்மி வந்து அதை இப்போவே முடியாதுன்னு சொல்லிட்டியே இது சம்பாரிச்சு என்கிட்டயா கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம ஹர்ட் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சைடு தோணுது. நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் மாமாவுக்கும் எனக்கும் செட் ஆகாதுமா அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து ஏன்டி நீ எவ்வளோ அழகாக இருக்க ஜங்குக்காவும் உனக்கு அழகாக இருப்பான் ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு மாதிரி உங்கள் மம்மி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து அழகுலாம் முக்கியமா நான் பாரு ஜப்பியாக இருக்கேன் என்னெல்லாம் மாமாவுக்குலாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து ஏய் அது அவன் சொல்லட்டும்டி நீ ஏன் அதுக்கு டிசைட் பண்ணிக்கிற அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. உடனே நீங்கள் வந்து அதெல்லாம் முடியாதுமா மாமா சொல்லி எனக்கு ஹர்ட் ஆகணுமா வேணாம் விட்டு அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து உங்கள் மம்மி வந்து ஏய் ஜங்குக் மாதிரி ஒரு நல்ல பையன்லாம் உன்னை பார்த்துப்பானான்னு எனக்கு தெரியல ஓயன் இந்த 3 வருஷம் நீ யோசிச்சு பாரு. உன்னோட காலேஜ் ஸ்டார்டிங்கில் நீ ஜங்குக்கா கிட்ட பேசாமல் இருந்த அப்புறம் போக போக ஜங்குக்காவே உங்ககிட்ட வந்து பேசி அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிட்டான் உன்னை நல்லா தானே டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான் அப்படி மாதிரி நீங்கள் உங்கள் மம்மி சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட. நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறீங்க. ஆமாம் ஜங்குக்கா வந்து இந்த 3 இயர்ஸ் அவன் வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணி உங்களை அழகாக பார்த்துருப்பான்.
அது உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் தெரியல, அது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை நல்லா டேக் கேர் பண்ணியிருப்பான். அவங்க மம்மியை விட இந்த 3 இயர்ஸ் ஜங்குக்கு அவங்கள நல்லா பார்த்துப்பான். நீங்களும் வந்து அப்படி யோசிச்சுட்டு இருந்தாலும் மாமாவுக்கு என்ன பிடிக்காதுமா அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே மம்மி வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதுக்கு மேலே என்னம்மா அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே மம்மி வந்து ஆக்சுவலி ஜங்குக்காவுக்கு ஒன்று அப்போவே பிடிக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து ஷாக் ஆகிட்டீங்க ஒரு நிமிஷம். என்னம்மா சொல்கிற? ஆமாண்டி, அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே உன் மேலே இஷ்டம். என்ன ஒன்று நடுவில் கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. அவன் கொஞ்சம் ஒர்க்கு ஸ்டடீஸு அப்படின்னு கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது கூட எதுக்குடா இவ்வளோ படிக்கிற கண்டினியூஸாக? ஜங்குக்கு அப்படிலாம் இருந்ததே கிடையாதுடி. ஒரு ஸ்டாண்டர்ட் வரையும் அவன் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான்னு வச்சுக்கோயேன். இப்போது வந்து டாப்பர் ஸ்டூடெண்ட்டாக வரதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு மாதிரி உங்கள் மம்மி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்னம்மா சொல்கிற, புரிகிற மாதிரி சொல்லுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து ஆமாண்டி, அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே மெச்சூர் ஆகிட்டான். அப்போ வந்து சொன்னான் அவங்க மம்மிக்கிட்ட, அவன் வந்து உன்னை பார்த்துக்கணுமா நல்லா, அதனால் வந்து நான் படித்து ஒழுங்காக வேலைக்கு போனால் தானே நான் வந்து ஒயனை பார்த்துக்க முடியும், அதனால் நான் ஒழுங்காக படிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வீட்டில் சொல்லி அப்புறம் நல்லா படித்து பாப்பார் நல்ல ஒரு ஜாப் கூட பார்த்துட்ருக்கான் அப்படின்னு மாதிரி அவங்க மம்மி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறீங்க, என் மாமா எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் சொன்ன மாதிரி அப்படி மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க ஒரு வாட்டி. ஃபைனலாக என்னம்மா சொல்ல வரேன் அது மாதிரி நீங்கள் கேட்க உங்கள் மம்மி வந்து பாரடி வயனு உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, அம்மாவும் நிம்மதியாக இருப்பேன், அங்கே பார்த்தல உன் மாமா வீடு தானேடி, நல்லா பார்த்துப்பாண்டி ஜங்குக்கு அப்படின்னு மாதிரி உங்கள் மம்மி வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோவாலாம் இல்லாததுக்கு காரணம் எது தெரியுமா, நான் ஜம்பியாக இருக்கேன்னு தான். இதுக்கு மேலே ரிலேஷன்ஷிப்லேயும் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சைடு நல்லா இருக்காது அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் மம்மி வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறத சொல்லிட்டேன் வயன், நீ சொல்கிற இந்த ரீசனையும் நான் ஜங்குக்காக்கிட்டையும் சொல்லிட்டேன். ஜங்குக்கு வந்து சொன்னால் என்னை பொறுத்தவரையும் வயனு இப்படி இருந்தாலும் அழகு தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னான் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து என்னம்மா சொல்கிற? ஆமாண்டி, அவன் உன்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறான், உனக்கு அதிலே புரியலையா? அப்படி நீ ஜப்பியாக இருக்கன்னு பார்த்துருந்தா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக நல்லா படித்து மார்க் எடுத்து எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒர்க் அப்படின்லாம் செட்டில் ஆகியிருக்கான் இப்போது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கும் அது யோசிக்கும் போது லாஜிக் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி புரியுது. நீங்கள் வந்து இருந்தாலும் எனக்கு ஒன்று தோணிகிட்டே இருக்கேம்மா, சரி விட ஜங்குக்கா வரட்டும் நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா வேணாம்மா லூஸ் மாதிரி பேசாதம்மா, ஏய் வரட்டும்டி நான் கேட்குறேன்டி அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஷோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்க ஜங்குக்கு வந்து ஃபோன்லாம் பேசிட்டு வரான். உங்கள் மம்மி வந்து ஜங்குக்கா அப்படின்றாங்க. சொல்லுங்க உட்கார் சாப்பிடு அப்படின்றாங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அவன் நீங்கள் சாப்பிடவே இல்லை, அப்படியே கையை மட்டும் தட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு வந்து வயன் மாமா சாப்பிடு, சாப்பிடாம என்ன யோசிச்சுட்டுருக்க, அது ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ நேரம் ஜங்குக்கா கிட்ட கலன்னு பேசினது மாதிரியே இல்லை, நீங்கள் ஏதோ இன்னும் யோசிச்சுட்ருக்கீங்கன்னு மட்டும் ஜங்குக்காக்கு புரியுது. ஜங்குக்கு வந்து இதை பற்றியும் யோசிக்காத, ஃபஸ்ட்டு சாப்பிட்ற விஷயத்தப்போ ஏதாவது போட்டு மனசு குழப்பிட்டுருக்காத, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணுது, ஏன் மாமா எனக்காக இவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்களும் யோசிக்கிறீங்க. என்னவோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்க. உங்கள் மம்மி வந்து ஜங்குக் சொல்லுங்க வயனை உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி டப்புன்னு கேட்டுடுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே உங்கள் மம்மி ஷாக்காக பார்க்க ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் என்னத்தை கேட்டிங்க, வயனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, என்ன அங்கேருந்து பதில் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்க ஜங்குக்கு வந்து எனக்கு என்றைக்கு வயனை பிடிக்காமல் இருந்திருக்கு, சின்ன வயசுலேருந்தே தெரியும்ல எனக்கு வயனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு சொல்ல. நீங்கள் ஜங்குக்கை பார்க்கல, இப்போது நீங்கள் தட்டை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சைடு உங்கள் மம்மி வந்து அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க.
போதுமாடி உன் மாமனுக்கு பிடிக்குமான்னு கேட்டல்ல, பாரு அவன் வாயிலே சொல்லிட்டான் அவனுக்கு உன்னை பிடிக்கணும் அப்படின்னு. உன் மம்மி இதையும் சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்து மா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல என் மனசில் இருக்கிறத நான் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இங்கே பாரு ஜங்குக், நீ வந்து வயனை வந்து பார்த்துப்பியா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் ஜங்குக்கு வந்து ஒன்றுமே புரியல. நீங்கள் வந்து ஐயோ இந்த ஆத்தா ஏன் இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மம்மி வந்து எனக்கு ஒரு சின்ன ஆசை ஜங்குக், வயனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு. எனக்கும் அது ஆசை தான். நீ சின்ன வயசுலேருந்தே உன் மம்மிக்கிட்ட சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து இது ஒரு மாதிரி என்னடா இது அத்தைக்கே தெரியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். எனக்கு அதை பற்றி பிரச்சனைலாம் இல்லை, ஏன்னா நீ ரொம்ப நல்ல பையன். என் வயனை இத்தனை நாளாக பார்த்துக்கிட்டதுக்கும் அதிலே எனக்கு புரிஞ்சுது நீ வந்து கரெக்டான பார்ட்னர் என் வயனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படி ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே வயனை ரொம்ப பிடிக்கும் அந்த, அது ஏன்னு தெரில. நான் யாரை பற்றி யோசித்தாலும் எனக்கு ஒரு சேடான ஒரு ஃபீலிங் இருந்தால் கூட வயன் ஞாபகத்து வந்தால் எனக்கு எல்லாமே அப்படியே மறந்து போயிடும். அவளை நினச்சி சிரிப்பேன். ஏன் இந்த காலேஜ் டேஸ் முடித்து என்னோடய ஒர்க்கெல்லாம் எப்போ ஜாயின் பண்ணி எப்போ நான் போய் வயனை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த 3 இயர்ஸ் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் என் லைஃப்லேயே. விட்டு போனப்போ ரொம்ப சேடானேன். அப்புறம் என்னை பற்றி எனக்கே அப்போ தான் நல்லா புரிஞ்சுது அவன் வயனை எவ்வளோ விரும்புகிறேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வயனை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். வயனை என்றைக்குமே கண் கலங்காமல் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு இவர், ஐயோ என்னோடய ஹார்ட் ஃபாலின் ஆகுதே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இந்த சைடு ஜங்குக் பார்த்துட்டு, வயன் உனக்கு ரெஸ்டோர்னா சொல்லு, இல்லைனா வேண்டாம் அதே மாதிரி ஜங்குக் சொல்ல, நீங்கள் வந்து எனக்கு ஓகே தான் மாமா, ஆனால் கல்யாணம் இப்போ வேண்டாம்மா, கொஞ்சம் டேஸ் போட்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு மம்மி வந்து இருந்தாலும் உனக்கு இவ்வளோ ஆசை ஆகாதுடி, எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நேரம் அவங்க மம்மிக்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருந்தப்பான். அவளுக்கு என்னை பிடிக்கல போல், அதான் சொல்ல மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்திருப்பான். இப்போது அவங்க மம்மியை வந்து கொஞ்சம் தைரியம் சொல்லியிருப்பாங்க, விடுடா சொல்லுவான்னு சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கும் வந்து ரொம்ப நேரம் பேசி எப்படியோ கொஞ்சம் காம் டவுனோடு வந்திருப்பான். நீங்கள் இப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் வந்து உங்களை பார்த்து சிரிச்சுட்டு, சரி ஓகே அப்போது எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் வந்து பார்த்து சிரிச்சுட்டு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் சிரிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கும் உங்களுக்கும் என்கேஜ்மெண்ட்லாம் ஆகுது. அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பி, ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி, நீங்களும் வந்து ரொம்ப ஹாப்பி. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சைடு நம்ம ஜப்பியாக இருக்குமே, எப்படி மாமாவுக்கு பிடிச்சது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே சாரீ பர்ச்சேசிங்லாம் போகுது. நீங்கள் வந்து இது நல்லாயிருக்கா இது நல்லாயிருக்கான்னு கேட்டுட்ருக்கீங்க ஜங்குக்கிட்ட. ஜங்குக்கு வந்து இது உனக்கு செட் ஆகலை, வேற ஐடுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் வந்து ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த சைடு சாரீ சூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த சைடு உங்கள் மம்மியும் உங்கள் டேடியும் நம்மளை பார்த்த மாதிரியே இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் மம்மி அவங்க அப்பா வந்து ஆமாம் எனக்கும் அப்படியே தான் இருக்குது, நம்ம பொண்ணு இது உன்ன மாதிரியேடி அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா வந்து அவங்க மம்மியை பார்த்து சொல்ல, அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக அந்த ஹாப்பினஸில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி தான் உங்களுக்கு மேரேஜும் எண்ட் ஆகிட்டு, இன்றைக்கி வெட்டிங் நைட்டு உங்களை அப்படியே உள்ளே அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து ஐயோ என்ன பண்ணுறது தெரியல, மாமாக்கிட்ட அப்போல்லாம் சின்ன வயசில் ஜாலியாக விளையாடுவோம், இப்போ போகிறதுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவங்க மம்மி வந்து அவங்க வந்து சம்திங் மாடியில் ஏதோ போயிட்டு வருவாங்க போல். நீங்கள் அப்படியே வெளியே நிற்கிறத பார்த்துட்டு, வயன் நீனும் உள்ளே போகலையா, எனக்கு பயமாக இருக்குமா நான் உள்ளே போகல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மம்மி வந்து போட்டோன்னு வச்சுக்கோ ஓடி விழுங்க உள்ள அப்படின்றீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து போவயன் இதெல்லாம் ஒரு காலத்தில் நடக்கணும்னா நடந்துதான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களை உள்ள தள்ளி விட்டுறாங்க. நீங்களா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து அவன் பாட்டு உட்காந்துட்ருக்கான். நீங்களா உங்களுக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகுது, ஏன்னே தெரில. நீங்கள் அப்படியே அமைதியாக மாமா அப்படின்றீங்க.
ஜங்குக்கு வந்து வா உள்ள வா, ஏன் அங்கேயே நிற்கிற அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஐயோ உன்னால தானே போனேன் வெளியிலே நிற்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க ரூமில், ஐ மீன் பெட்டுக்கிட்ட போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை எப்படி சொல்கிறது, நீங்கள் நடந்து போவீங்க இல்லையா ஜங்குக்கிட்ட, ஸோ அப்படியே வந்து உங்களை அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஸ்கேன் பண்ணுறாங்க. நீங்கள் ஐயோ மாமா ஏன் இப்படி பார்க்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அப்படியே போய் பக்கத்தில் உட்காடுறீங்க. இப்போ ஜங்குக்கு உங்கள் கையிலேருந்து அந்த மில்கை வாங்கிட்டு அவன் அப்படியே உங்களை பக்கத்தில் உட்கார வைக்கிறான். நீங்களும் அப்படியே உட்காந்துட்டீங்க. அம்மா அப்படின்றீங்க. சொல்லு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு சைடு நர்வஸாகவும் இருக்குது அப்படின் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சிரிச்சுட்டு, ஆண்டி நான் என்ன பேயா பூதமா என்னை பார்த்து பயப்படுறேன்? அதுக்கு இல்லை, நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக விளாண்டுருக்கேன். இப்போது இந்த ரிலேஷன்ஷிப் வரும்போது கொஞ்சம் ஷையாக இருக்குல்ல, அதை தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த சைடு ஜங்குக்கு வந்து என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பழகியிருந்தாலும் இந்த ரியாலிட்டி நீ ஏற்றுக்க தானே செய்யணும். என் பொண்டாட்டிடி, நான் உங்கள் ஒய்ஃப் தான் அந்த மாதிரி நீங்கள் மெதுவாக சொல்கிறீங்க. அப்படி ஜங்குக்கு வந்து சத்தமாக சொன்னேன், எனக்கு கேட்கல. நான் உங்கள் ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? மாமா இதை தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து இதுதான் சொல்ல வந்தியா, அது எப்படி நீயும் நானும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஆமாம் அது நான் அப்படி இல்லை, நீங்கள் இந்த கேட்க வரும்போது இதை சொல்லலான்னு இருந்தேன். என்ன சொல்லணும்? இன்னைக்கு வேணாம் மாமா ப்ளீஸ். என்னடி இன்றைக்கி வேணான்ற இந்த அப்புறம் எப்படி சொல்கிறது, இந்த பெட்டுக்கு இந்த ஃப்ளவரு இதெல்லாம் வேஸ்ட்டு ஆகக்கூடாது வேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து அம்மா ப்ளீஸ் மாமா அந்த மாதிரி வந்து பப்பி ஐஸ் வச்சுட்டு கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறதுனே அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படின்ட்டு சரி அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸாக தான் வச்சுக்குவா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து எனக்கு வேணும்டி நான் அடிப்பண்டி மாமா ப்ளீஸ் மாமா பக்கத்தில் வராத அப்படிமே நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து கேட்பாரா? இல்லை, அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து மாமா மாமா அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்து நான் தொட்டாவே இல்லாதடி இப்படி அலற. இல்லை உன்னோட ஹேண்டு என் ஹெட்கிட்ட வந்த மாதிரி இருந்துச்சா அதான் அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு ஜங்குக்கு வந்து ஆமாம்ல அங்கே நான் கை வைக்கிற மாதிரி வந்தேன், தோ இப்போ வைக்கிற பாரு அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் ஹிப்பில் வந்து கை வைக்கிறான். நீங்கள் வந்து மாமா 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 ஒரு நிமிஷம் ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்து அதெல்லாம் கேட்கல, பாட்னு அவன் ஹேண்ட் வச்சு உங்கள் ஹிப்பில் ரப் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப கூசுது. நீங்கள் ஜங்குக்கு போட்டு ஒரே அடி தான். ஜங்குக்கு வந்து அவன் அந்த அடியே விழாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். நீங்கள் வந்து ஆமாம் நான் அடிக்கிறது உங்களுக்கு வலிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து இந்த கை வச்சுட்டு என்ன அடித்தேன், இப்படி இந்த கையிலலாம் அடித்தா என்ன வலியுமா அப்படின்னு கேட்குறான். பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. நீங்களும் வந்து ஜங்குக்கு வந்து தள்ளி விட்டுட்டு அப்படியே போயிருப்பீங்க. ஜங்குக்கு வந்து கேஸ் ஒரே வாட்டிடி வாடி அப்படின்றா. நீங்கள் வந்து நான் கேஸ்லாம் தரமாட்டேன் நீ போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து என்னது தரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுக்குன்னு ஓடி வந்து அப்படியே வாலில் அப்படியே பின் பண்ணுறவங்கள. நீங்கள் வந்து மாமா அம்மா என்ன மாமா நீ நான் இன்றைக்கி வேணான்னு சொல்லிட்டேன்ல, இன்றைக்கி வேணாம் நீ சொன்னாலும் எனக்கு வேணும், அட்லீஸ்ட் கிஸ்ஸாவது ஒரு புருஷன் அதுக்குன்னு காய வைப்பியா அப்படின்னு மாதிரி ஜங்கு கேட்குறான். நீங்கள் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தயங்கிட்டு நிற்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே உங்கள் கிட்ட வர நீங்கள் அப்படியே கீழே குனிறீங்களா. ஸோ ஜங்குக்கால் உங்கள் லிப்ஸை வந்து எப்படி சொல்கிறது கேப்சர் பண்ண முடியல. அப்படியே உங்கள் சீக்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு உங்கள் 2 சீக்ஸ்லாம் அப்படியே அவன் 2 ஹேண்ட்லேயும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். எனக்கு இப்போ பண்ணணும்னு தோணுதுடி. மாமா சத்தமாடி பண்ணணும்னு தோணுது ப்ளீஸ் அப்படின்றான். நீங்கள் வந்து இல்லை அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்து ஏய் ஏடி
அப்படியே எப்படி தருமா அவனை அப்படியே சாப்பிட்ணும் போல் தோணுது எனக்கு. அவ்வளோத்தையும் அப்படி நான் இப்படி அடக்கி வச்சுட்டு அமைதியாக இருப்பேனா அது மாதிரி ஜமுக்கு சொல்ல நீங்கள் வந்து மாமா ப்ளீஸ் மாமா வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணுறீங்க. ஜமுக்கு வந்து பச்சையாக நடிக்காதடி நாங்களாம் தெரியுது நீ ஆக்டிங் பண்ணுறேன்னு உனக்கும் வேணும்ல அப்படின்னு மாதிரி ஜோக் கேட்குறான் அவங்கக்கிட்ட. நீங்கள் வந்து மாமா டர்ட்டியாக பேசாத தயவு செஞ்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வைக்கப்படுறீங்க. ஜோங்குக்கு வந்துட்டு நீங்கள் அக்காப்படுறன்னு பச்சையாக தெரிஞ்சுடி பாரு புருஷனை காயப்படாத பின்னர் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றான். நீங்கள் வந்து மாமா இன்னைக்கு வேணாம் மாமா எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் போகட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜோங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் ஷாக்கே ஆகிட்டான். என்னது 2 வீக்ஸ் இல்லைன்னா 3 வீக்ஸ் ஏன்டி என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்து ஜங்குக்கு அப்படியே பார்க்குறீங்க ஒன்றும் தரல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து கொத்துனான்னு வச்சுக்கோ மூக்கில் வந்து ரத்தம் வந்துடும்டி பொண்டாட்டின்னு பார்க்குறேன். ஷோ ஏன் வேணும் இப்படி டென்ஷன் ஏற்றுற அப்படின்னு மாதிரி நீங்கள் ஜங்குக்கு உங்களை பார்த்து கேட்க. நீங்கள் வந்து மாமா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல மாமா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு தாண்டி ஒரு 1 டே இல்லை 3 டே இல்லை அட்லீஸ்ட் ஒரு 1.5 டே கேட்டால் கூட பரவாயில்ல 3 வாரம் நினச்சி பாரு என் நிலமையா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து ஒரு சைடு உங்களுக்கு சிரிப்பு வேறு வருது. நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சரி ஓகே உங்களுக்காக நாளைக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து ஜாலியாகிட்டான். ஓகே நாளைக்கு கண்டிப்பாக வாக்கு மாற மாட்டேன்ல நான் மாற மாட்டேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜமுக்கு வந்து சரி ஓகே சரி இப்போது கிசாத அடிச்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் வந்து நோ இப்போ தானே அடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து டாடி நியாயம் பண்ணாதடி அப்படின்றான். வந்து மாமா நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் நாளைக்கு வேணும்ல அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி ஜமுக்கு வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாகிடுறான். நீங்கள் வந்து நாளைக்கு என்னை வெளியில் கூட்டிகிட்டு போங்க நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் ஓகேவா நிறைய சாப்பிட வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கிட்ட இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுட்டு அவனும் ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்டிருப்பான். அப்படியே ஜங்குக்கு அப்படியே உங்களை ரசிச்சுட்டே இருந்ததில் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில டப்புன்னு உங்களை கிஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் வந்து மாமா அதுவும் ஒரு கிஸ் பண்ணல அதுக்கப்புறம் நாளன்னைக்கு நீண்டோடும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி பாப்பா நான் எதுவும் பண்ணல ஓகே அட்லீஸ்ட் ஹக் பண்ணி அது தூங்குவா வேணவா அப்படின்னு மாதிரி ஜங்கு கேட்குறான். நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்கியிருப்பீங்க. அப்படியே அந்த நைட்டு முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் ஏஞ்சிட்டு நீங்களும் ஜங்குக்கும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் மம்மி வந்து அப்புறம் ஜங்குக்கு ஒர்க்குக்கு போகிறதுக்கு இதெல்லாம் அப்படின்றாங்க. உடனே ஜங்குக்கு வந்து இன்றைக்கி நான் ஒர்க்குக்கு போகல நானும் வேணும் வெளில போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அவங்களுக்கு இது கேட்டோடனே ஜாலி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஊர் சுற்றினா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கேரக்டரு. அதனால் நீங்களும் எஸ் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாகிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சரிடா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே போயிட்டு உங்களை எப்படி சொல்கிறது ரெடியாக சொல்லியிருப்பான். நீங்களும் வந்து அழகாக போய் ரெடி ஆகிட்டு நீங்கள் சாரீ தான் வேர் பண்ணியிருக்கீங்க. இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஜங்குக்கு உங்களை சாரியில் பார்த்தோன்னே அவனுக்கு என்னடா இது நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஏன்னா இது அப்படின்ற மாதிரி தோணுது அவனுக்கு. அப்படியே அவங்கள பார்த்துட்டே நிற்கிறான். நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு பிடிச்சி உழுக்குறீங்க. ஜங்குக்கு வந்து கிளம்பிட்டியா அப்போலாம் அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து பல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜாலியாக அப்படியே அந்த டே ஃபுல்லாக நீங்கள் சிரிச்சுட்டே தான் இருந்திருப்பீங்க. ஜங்குக்கு உங்களை அப்படி டேக் கேர் பண்ணி பார்த்துருந்துருப்பான். இப்போ அப்படியே நீங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே காரில் தான் வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு டயர்டாக இருக்குது போல். எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ காரில் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி நடந்து தான் போயிருப்பீங்க. அதானோ என்னன்னு தெரில உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே காரில் அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். தூங்கிட்டாளா என்னையாவது எனக்கு கிடைக்குமா என்னன்னு கூட தெரில. ஏன்டி இப்படி இருக்க ஒன்று என்னை அதுவும் பண்ண விட மாட்டேன்ற இன்னொன்று எப்போனா என்னை செடியூஸ் பண்ணணுன்னு நினச்சி தான் இந்த சாரியில் நீ வேர் பண்ணுறியான்னு கூட எனக்கு தெரில.
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவங்கள அப்படியே லைட்டாக அங்கங்கே பார்க்குறான். அவனுக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது. இதில் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு போய் உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவன் காரை வந்து ட்ரைவ் பண்ணியிருப்பான். அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. ஸ்டில் நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க போல். ஜங்குக் வந்து வயன் வீடு வந்துச்சாருங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எந்திக்கலையா, நீங்கள் நல்லா தூங்குறீங்க. ஜங்குக் உங்களை பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்குறதை பார்த்துட்டு சரி ஓகே நல்லா தூங்கிட்டே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே கார் டோர், அதாவது உங்கள் சைடு இருக்க கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் அப்படியே உங்கள் ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போகும்போது யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறான். யாரும் இல்லை. சரி ஓகே போகலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவங்க உள்ளே தூக்கிட்டு போகிறான். இப்போது மம்மி ஜங்குக்கோட மம்மி வந்து வெளியில் வந்திருப்பாங்க தண்ணி ஏதோ எடுக்கலான்னு சொல்லிட்டு. இந்த காட்சியை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு சைடு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்க சந்தோஷமாக தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏஜ் கேப்புன்றதுனால அவங்களுக்கும் ஜங்குக்காக்கும் செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி ஒரு சைடு அவங்களுக்கு. அவங்கள பொறுத்தவரையும் நீங்களும் ஜங்குக்கும் செம பேர். உங்களுக்கு உள்ள ஒத்து போலியோ என்னவோ நினச்சி அவங்க வந்து அப்படி பயந்துருப்பாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க செம்ம ஹாப்பி. இப்போ அப்படியே ஜங்குக்கு அப்படியே அவங்கள தூக்கிட்டு போய் வந்து பெட்டில் ப்ளேஸ் பண்ணுறாங்கள. நீங்கள் அப்படியே படுத்துட்டு அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டை தான் பிடிச்சிருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே அவனோட ஷர்ட்டில் அவங்க ஹேண்ட் இருக்கிறத பார்க்குறான். நீங்கள் அப்படியே மாமா லவ் யூ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தூக்கத்தில் சொல்கிறீங்களா இல்லை நிஜத்தில் சொல்கிறீங்களான்னு ஒன்றும் புரியல. அவன் அப்படியே ஒரு நிமிஷம் உங்களை பார்க்குறான். நீங்கள் அவங்ககிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்கு கன்ஃபார்மே பண்ணிடுறான் நீங்கள் தூங்கலைன்னு. ஏய் வயன் எந்திரி அப்படின்றான். நீங்கள் வந்து ஐயோ மாமா கண்டுபிடிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணே திறக்காமல் கிரிப்பாக மூடிக்கிறீங்க கண்ணை. ஜங்குக்கு வந்து இப்போ நீ எந்திரிக்கிறியா இல்லை கிஸ் அடிக்கவா? அப்போயும் நீங்கள் எந்திக்கல, கிசு தானே அடிச்சுக்கோடான்ற மாதிரி நீங்கள் படுத்துருக்கீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவங்க ஷர்ட்டில் ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் ஆமாம் நான் தூங்கலை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படிவா வலிக்கு நீ ஏன்னு சொன்னால் நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு தெரியும், அதனால தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறியா அப்படின்னு மாதிரி ஜங்கு கேட்குறான். நீங்கள் வந்து ஐயோ மாமா வர கண்டுபிடிச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே எப்படி சொல்கிறது பப்பி ஐஸில் பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து என்ன பார்க்குறேன், இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா நான் மயங்கலாம் மட்டும் நினைக்காத, இன்றைக்கி நடக்கிறது நடக்கத்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து மாமா ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து என்ன, நான் இப்போ உங்களுக்கு லவ் யூ சொன்னேங்க, நீங்கள் எனக்கு லவ் யூ சொல்லலைல்ல, ஸோ இன்றைக்கி கிடையாது அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஐ லவ் யூ மோர், இப்போ நான் எப்படி லவ் பண்ணுறது மட்டும் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை பெட்டில் அப்படியே ப்ளேஸ் பண்ணுறான். நீங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் கப்சிப் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டீங்க. ஜங்குக்கு வந்து முன்னாடி எவ்வளோ நேரம் பேசுனா பேசு, இதெல்லாம் பண்ணுன்னு தெரியும். சொல்லுமாம்மா, அன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படி மாதிரி கேட்க. நீங்கள் வந்து என்னது, அன்றைக்கி ஒரு தடவை என் சீக்ஸை கடிச்சேன் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்க. நீங்கள் அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது அன்றைக்கி ஒரு தடவை ஜங்குக்கு உங்களை டென்ஷன் ஏற்றுறான்னு சொல்லிட்டு நீங்கள் கடிச்சு விட்ருப்பீங்க ஜங்குக்கோட சீக்ஸில். அப்போது எனக்கு வழியே தெரிலடி, அவ்வளோ ஹெவனாக இருந்துச்சு. அப்போது நான் யோசிச்சேன் என்ன தெரியுமா, நீ இப்போல்லாம் இருந்தால் எப்படி இருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறேன். நீங்கள் ஏச்சி இப்படி மாமா இப்போல்லாம் யோசிக்க தோணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெக்கப்படுறீங்க. ஜங்குக்கு வந்து என்ன வெக்கம்னா பட்டுவேன் அதெல்லாம் பட்டுவோம், ஆனால் நான் அப்படி தான் நினச்சேன் உன்னை அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கோட சீக்ஸ் அடின்னு கடிக்கிறீங்க. வலிக்குதுடி பரவாயில்ல நீங்கள் நல்லா தான் இருக்குது கடிது என்னன்னோ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஐயோ சி டர்ட்டியாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை போட்டு சத்துன்னு அடிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து சரி ஒரு நிமிஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் அப்படியே உங்கள் ஷோல்டரில் இருக்கும் இல்லையா சாரியோட பின்னு, ஸோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் வந்து மாமா வேணாம் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து நான் கேட்குற மூடில் இல்லை எனக்கு தெரியாதுடி, நான் ஃபார்முக்கு வந்துட்டேன், என்ன சொன்னாலும் இன்றைக்கி நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் அப்படியே உங்களை செம்மையாக கிஸ் பண்ணி அவன் அப்படியே உங்களை அப்படியே அவனோட மைண்ட் செட்டுக்கு அப்படியே உங்களை இழுக்கிறான். நீங்களும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து
அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே அவனோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண நீங்கள் வந்து ரொம்ப வலிக்குள்ள மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து கொஞ்சம் வலிக்கு தாண்டி செய்யும், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். நீங்கள் வந்து கத்துறீங்க, அழுவுறீங்க, போகிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுன்னு அவன் ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் மாமா போதும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டாப் பண்ணியிருப்பான். நீங்களும் வந்து போ எனக்கு எனர்ஜியே போயிடுச்சு மாமா அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்து சிரிச்சிட்டு சரி சரி படு அப்படி சொல்லிட்டு அவனோட ஹேண்டில் அப்படியே உங்களை படுக்க வச்சுக்கிறான். நீங்களும் ஜங்குக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கியிருப்பீங்க. அப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் ஏஞ்சி குளிச்சுட்டு அழகாக சாரீலாம் வேர் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு கிச்சனில் குக் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஜங்குக்கோட வீட்டில் தான் இருக்கீங்க, ஓகேவா? நான் இதை மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன், சாரி. இப்போ நீங்கள் வந்து ஜங்குக்கோட வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கோட மம்மி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கோட மம்மி வயன் ஜங்குக்கு எந்திரிச்சிட்டு இருப்பான் போல், சரி நான் போய் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நீங்களும் வந்து சரி ஓகே நம்ம இங்கே கிச்சனில் இருக்க வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து ஏஞ்சி வந்திருப்பான் வெளியில். டேய் எவ்வளோ நேரம் தூங்குறது, மூஞ்சப்பாரு இந்தடா அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொடுக்குறாங்க. ஒன்று ஜங்குக்கும் வாங்கி குடிச்சிட்டு சரி ஓகே அம்மா ஒயனுங்க, ஒயனு கீழே கிச்சனில் இருக்கா ஏன் அப்படின்றாங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி முழிச்சிட்டு இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து காஃபி அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கீழே வரான். ஜங்குக்கு அவங்க மம்மியும் வந்து அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க. இந்த சைடு நீங்கள் ஜங்குக்கோட மம்மி சொல்லியிருப்பாங்க இதை பண்ணு வயன் இப்படி பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை மைண்டில் வாங்கிட்டு ஓகே நம்ம இன்றைக்கி சூப்பராக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போது ஜங்குக்கு வந்து கிச்சன் வாசலில் வந்து நின்று பார்த்துட்ருக்கான். பொண்டாட்டி பாரு எவ்வளோ அழகாக குக் பண்ணுது, ஒன்றுமே தெரியாது இவளுக்கு அப்படி குக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்கள் பின்னாடி கொஞ்சம் கேப் விட்டு நிற்கிறான். நீங்கள் வந்து என்னென்னோ பண்ணுறீங்க, அது என்ன பண்ணுறீங்கன்னு ஜங்குக்கு புரியல. ஆனால் வந்து நீங்கள் கரெக்டாக தான் குக் பண்ணுறீங்க. ஜங்குக்கு பார்க்குறதே அவனுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் தெரியல. ஜங்குக்கு நீங்கள் அப்படியே குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப வரீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை மாமா நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து பொண்டாட்டி இங்கே இருக்கிறா, அப்புறம் என்ன எனக்கு ரூமில் வேலை, எனக்கு இங்கே தான் வேலை. ஆமாம் இது கிச்சனு, ஒழுங்காக போ, இங்கே வந்து உன் சினிமா சாலெலாம் காமிக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்றீங்க. ஜங்குக்கு வந்து என்னை தள்ளி விட்டுருவியா நீ, இப்போ நீ தள்ள நான் நவுந்தனா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கேட்குறான். நீங்கள் இப்போ தான் ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவன் லிட்டரலி கொஞ்சம் க்ளோஸாக வந்திருக்கான். நீங்கள் மூவ் பண்ணதுக்கு அவன் தள்ளி போவான்னு பார்த்தா நீங்கள் ஜங்குக்கு வந்து உங்கள் கிட்ட தான் வந்திருக்கான். பிகாஸ் ஜங்குக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் ஐயோ மாமா என்னால் உன்னை தள்ளக்கூட முடியாது மாமா ப்ளீஸ் இங்கெல்லாம் வேணாமே, நான் வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ரூமுக்கு வரேன், நீ அப்போ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, நீ வேணாமே அப்படி சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அதெல்லாம் வேணாண்டி, எனக்கு இப்போ இங்கே வந்துட்டேனா காஃபி முடிச்சாச்சு, என் மார்னிங் கிஸ்ஸை கூட நான் போய் ஒர்க்குக்கு கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறான். நீங்கள் வந்து அதெல்லாம் கிடையாது, இங்கெல்லாம் கிடையாது, ஒழுங்கா போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அனுப்ப பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, இப்போ கிஸ் பண்ணுற நீ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட வரான். நீங்கள் வந்து அப்படியே நைஸாக உங்கள் கையை ஜங்குக்கு மவுத் கிட்ட எடுத்துகிட்டு போகலான்னு போகிறீங்க. ஜங்குக்கு உங்கள் ஹேண்ட் அப்படியே லாக் பண்ணி பிடிச்சிட்றான். நீங்கள் மாமா மாமா ப்ளீஸ் கிட்ட வராத, அத்தை யாராவது வந்துட போகிறாங்க, அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் இங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீ, அவங்க என்னடி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களா ஒரு நிமிஷம் கிச்சனில் இருக்கும்னு புரியுது உங்களுக்கு, ஆனால் வந்து நீங்களும் வந்து ஜங்குக்கு வந்து ஈடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்களும் ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருந்துப்பீங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கோட மம்மி ஏதோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கீழே வராங்க. இதை காட்சியை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு நிமிஷம் என்னடா இது நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அப்படின்றாங்க. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அவனுக்கு எதுவுமே தெரியல, அவன் பாட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கான் அவங்கள. நீங்கள் மாமா அத்தை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கோட ஹிப்பில் பிடிச்சி நல்லா கிள்ளி விட்டுடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே தள்ளி போயிடுறான். அம்மா வயன் ஷர்ட் ஹைன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கேட்டுட்டு அப்படியே போயிடுறான். நீங்கள் ஷோ இந்த மாமாவால் மாமா வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிட்டீங்க. உங்களுக்கும் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் அப்படியே எம்பாரஸ் ஆகிட்டு
அத்தை மாமா மாமா ஷர்ட்டு கேட்டார், நான் அயர்ன் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே குடுகுடுன்னு ஜங்குக்கு பின்னாடி ஓடிட்டீங்க. ஜங்குக்கோட மம்மிக்கு செம்ம ஸ்மைல். ஒரு சைடு நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது அவங்களுக்கு. அவங்களும் சிரிச்சுட்டு அப்படியே விட்டுடுறாங்க. ஜங்குக்கு அப்படியே கீழே வந்திருப்பான் ரெடி ஆகிட்டு. நீங்களும் வந்து மாமா சாப்பிட இந்தா அப்படி சொல்லிட்டு டிஃபன் கொடுக்குறீங்க. ஜங்குக்கு வந்து ஊட்டி விடு. மாமா லூஸா நீ, அத்தை வேறு இருக்காங்கன்னு எப்படி ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து அம்மா தானே, வேறு யாராவது இருக்காங்களா, அம்மா தானே அடி ஊட்டி விட்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை வலுக்கட்டாயமாக ஊட்ட சொல்கிறான். நீங்களும் வந்து சரி ஓகே யாருக்கு, நம்ம புருஷனுக்கு தானே ஊட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஊட்டி விட்டுருக்கீங்க. ஜங்குக்கோட மாமி பார்த்துட்டு ஜங்குக்கா அப்படின்றாங்க. ஜங்குக்கு வந்து சொல்லுமா, சாப்பாடு ஊட்டுறதெல்லாம் ஓகே, பட் மற்ற விஷயம்லாம் ரூம்லேயே முடிச்சுக்கோங்க. ஹாலில் எல்லோரும் உட்கார்ற இடம்டா, கிச்சனுக்கு தப்பி தவிர உங்கள் அப்பா வந்துட்டாருன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து சிரிச்சிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு எம்பாரசிங் ஆகிடுச்சு. அவனும் வந்து போயிடுறான். இப்போ அப்படியே டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு டேஸும் இப்படி தான் போயிருக்கோம். ஜங்குக்கு உங்ககிட்ட அப்பப்போ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் வந்து முடிச்சுக்கிறேன். அண்டு பார்ட் 2 வேணும்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.